ஹலோ மக்களே, வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ரவி மோகன் இப்போ அடுத்தடுத்து பல மாசான அப்டேட்டுகளை அள்ளி வீசியிருக்காரு. தனி ஒருவன் 2 ஷூட்டிங் எப்போ, புதுசாக நடிக்கிற படம் என்ன, அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அரசியல் என்ட்ரியை பற்றியும் ஓப்பனாக பேசிட்டாரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயமா, ரவி மோகன் ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடந்த தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகியின் திருமணத்துல சர்ப்ரைஸா நேர்ல போய் கலந்துகிட்டாரு. பொதுவா பெரிய ஹீரோக்கள் ஷூட்டிங் பிஸியில ரசிகர்களோட கல்யாணத்துக்கு போறதே ரொம்பவே அபூர்வம். ஆனா இவர் நேர்ல போய் மணமக்களை வாழ்த்துனது மட்டும் இல்லாம அங்கிருந்த ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லோரோடமும் ரொம்பவே இயல்பா நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது அங்கிருந்தவங்களுக்கு பெரிய ட்ரீட்டா அமைஞ்சது. கல்யாணத்துல கலந்துகிட்ட ரவி மோகன் தன்னோட ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே எமோஷனலான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சில ரசிகர்களோட குடும்ப நிகழ்ச்சிகளை என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமேல் என் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோட சுப நிகழ்ச்சிகளை நான் கட்டாயமாக பங்கேற்பேன்னு ஒரு சூப்பரான ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அது மட்டுமா, வர செப்டம்பர் 5ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் வருது. அன்னைக்கு நடக்கிற விழாவில் ரசிகர்கள் எல்லோருமே குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும்னு அன்பா அழைப்பு விடுத்திருக்காரு. இது ரவி மோகன் ரசிகர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட். அடுத்து சினிமா ரசிகர்களுக்கான செம அப்டேட். டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்துல ரவி மோகன் கராத்தே பாபு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் சீக்கிரமாவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ எல்லோரும் வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தனி ஒருவன் 2 பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் படத்தோட கதை வேலைகள் முழுமையா முடிஞ்சிடுச்சு, படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமாவே பிரம்மாண்டமா தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. முதல் பாகம் எந்த அளவுக்கு ஹிட்னு நமக்கு தெரியும். இப்போ பார்ட் 2 அப்டேட் வந்திருக்கிறது. ரசிகர்களை செம குஷியாக்கி இருக்கு. ஃபைனலா அந்த மெயின் மேட்டருக்கு வருவோம். நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு அவர்கிட்ட டைரக்டா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ரவி மோகன் ரொம்பவே நிதானமா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பதில சொல்லியிருக்காரு. நல்லது செய்யணும்னு நினைச்சா எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்யணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு ரொம்பவே தெளிவா தன்னோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. மேலும் நல்லது செய்ய விரும்புறவங்க அரசியலுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை முடிச்சிட்டாரு. இதிலிருந்து அவர் இப்போதைக்கு முழு போக்கஸுமே சினிமாவில் மட்டும்தான் வச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே புரியுது. ஸோ மக்களே, ரவி மோகனோட இந்த வெளிப்படையான பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வராமலே மக்களுக்கான உதவிகளை செய்ய முடியும்னு அவர் சொன்னது கரெக்ட் தானா? கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை தட்டி விடுங்க. அப்படியே தனி ஒருவன் 2 படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.